வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போஸ்டன்லேருந்து ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் வந்திருக்கு. ஸோ இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸ்டன் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டன் A26. ஸோ போஸ்டன் பொறுத்த வரைக்கும் டிஸ்கண்டினியூட் மாடல், நிறைய மாடல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மாடல்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டிஸ்கண்டினியூட். பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. என்ன தான் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் அதனுடைய குவாலிட்டி வந்து இன்னும் ஸ்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கிடைக்கிற ப்ராடக்ட்ஸுமே வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. நிறைய பீப்புள்ஸ் வந்து பேக்கேஜாகவுமே இன்னும் வச்சுருக்காங்க போஸ்டனை பொறுத்த வரைக்கும். ஸோ போஸ்டன் யூஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து கம்பல்சரியாக சாட்டிஸ்ஃபைடாக யூஸ் பண்ணி வந்திருப்பாங்களே தவிர்த்து அவங்ககிட்ட இருந்து வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்து வந்திருக்கும். ஸோ அந்த வகையில் நம்மகிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டன் A26 புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். இதுவுமே வந்து ஒரு பேக்கேஜில் வரக்கூடிய சரவுண்ட் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ நம்ம கையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் புக் ஷெல்ஃபாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், மாரல் ஸ்டீரியோக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் வந்து ரியலி ஒர்த்தபிளாக இருக்கும். ஸோ இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஷீல்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 5 years 6 years பேக்கே கொடுத்துருந்தாலும் வந்து கிரில் வந்து மேக்னெட்டிக் ஷீல்டில் அப்போவே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க மேக் பண்ணியிருக்கிறது 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப். ஏர்வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டு பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹேங் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் 5-way கோல்டு பிளேட்டட் பைண்டிங் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் பனானா பிளக் பண்ணுற மாதிரியான ஒரு கோல்டு பிளேட்டட் பைண்டிங் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 inches செராமிக் பாலி ஃபைபர் ஊஃபர் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல பேஸ் ரிஃப்ளெக்ஷன் தெரியறதுக்காக. அண்ட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டியூட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 1 inches கோர்டெக்ஸ் சாஃப்ட் டோம் டியூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரோட வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 8 ohms இம்பிடன்ஸில் 150 watts RMS பவரில் கொடுத்துருக்காங்க. வித் 89 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 51 Hzலேருந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகிறதும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க டைமென்ஷன் மேக் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டில் 13.5 inches வந்து ஹைட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித்தை பொறுத்த வரைக்கும் 8.5 inches வந்து வித்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்த் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக 10.7 inches வந்து டெப்த் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமென்ஷனில் வரக்கூடிய இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட வெயிட் 6 kg வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சைடில் வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்ட் கிளாஸி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய லுக் எல்லாமே வந்து நீங்கள் இந்த இவங்க வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருந்தவங்க வந்து இந்த இதுக்கு மேலே உள்ள கவர் எதுவுமே வந்து பிரிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த கிளாஸி ஃபினிஷிங் ரியலி லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ண வைக்கும் இந்த லுக் இதனுடைய பார்க்கும்பொழுது. அண்ட் கான்ட்ராஸ்டிங் டெக்ஸ்சரில் வந்து டாப் பேனல் அண்ட் ஃப்ரண்ட் இது ரெண்டையுமே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஹை பவரில் இருக்கிறதுனால ஒரு 8 ohms 150 watts இருக்கிறதுனால தாராளமாக ஃப்ரண்ட் சேனலுக்கு புக் ஷெல்ஃப்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். ஹெவியான ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்எல்ஸ் பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எனக்கு சரவுண்ட் ஆர் ஃப்ரண்ட்டுக்கு புக் ஷெல்ஃப் வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின் கண்டிஷனில் ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியாமல் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.